பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் சையத் புரான். நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சார்பாக புதுச்சேரி கிசான் விங்குக்காக புதுச்சேரி மாநில பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த பிரஸ் மீட் எதுக்குன்னா, இப்போ டெல்லியில் ஜந்தர் மந்தரில் போராடின்னு இருக்கிற விவசாயிகள் மிக வன்மையாக அவங்க வஞ்சிக்கப்படுறாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆளுகிற பாஜக அரசு பார்த்தீங்க, அவங்க விவசாயிகளுக்கு எதிரான எடுத்துட்டு வந்த கொடுமையான சட்டங்கள், அவங்க கேட்குற சட்டத்தை இவங்க நிறைவு செய்யாம அவங்கள புல்டோசரை விட்டு, அதே மாதிரி பெரிய பெரிய இரும்பு ராடுகள் எல்லாம் ஒரு தடுப்பணையா வச்சு மிக மோசமாக ஒரு சமூக விரோதிகளை போல அவங்கள வஞ்சிக்கிறாங்க. அது நமக்கு எல்லாருமே சோறு போடுற ஒரு தர்ம காத்தாவா இருக்கும் விவசாயிகள் இந்த மாதிரி வஞ்சிக்கப்படுறது ஜனநாயகத்துல ஏற்புடையது அல்ல. அந்த அந்த விஷயத்த காங்கிரஸ் கட்சி மிகவும் வன்மையாக கண்டிக்கிறது. இவங்க இன்னும் பாத்தீங்கன்னா 3 மாசம், இன்னும் ஒரு 3 மாசம் விருந்தாளிங்க மாதிரி தான் இவங்க. ஏன்னா இந்தியாவில் யாருமே இவங்களை விரும்பல. காரணம் என்னன்னா, சொன்ன எந்த விஷயத்தையுமே இவங்களால செய்ய முடியல. இவங்க அதிகபட்சமா பேசுனா ஹிந்து முஸ்லீம் பேசுவாங்க, இல்லைன்னா நாங்க ராமர் கோயில திறந்து வச்சோம்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க கிட்ட மக்களுக்காக நாங்க இதை செஞ்சோம், நாங்க அதை செஞ்சோம் அப்படின்னு சொல்றதுக்கு இவங்க கிட்ட வேற எந்த விஷயமும் கிடையாது. அப்படி இருந்திருந்தா இவங்க இந்த ஆட்சியில நாங்க இந்த சாதனையை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவங்களால ஓட்டு கேட்கவே முடியல. இத்தனை விஷயங்கள் பண்ற பிஜேபி அரசு பாத்தீங்கன்னா, இது ஆட்சிக்கே வரக்கூடாது. இத எப்பவுமே பாத்தீங்கன்னா, ஒரு இவங்க ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி விவசாயிகள் கடனை நாங்க ரத்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா விவசாய கடன்களை இந்த பிஜேபி அரசு ரத்து செஞ்சதா கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த யூபிஏ கவர்மெண்ட் விவசாய கடன்களை ரத்து செஞ்சது. அதனால இந்த விவசாயிகளுக்கான மிக அருமையான ஸ்கீம்களை காங்கிரஸ் பார்ட்டி இந்த தடவை தலைவர் ராகுல் காந்தி அவர்களாலும் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களாலும் ஒரு ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 ஸ்கீம் தான். இந்த 5 ஸ்கீம் இதுல விவசாயிகளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ஏன்னா நமக்கு சோறு போடுற எல்லாருமே சோறு போடுற தர்மகத்தாவா இருக்கும் விவசாயிங்க அவங்களுக்கு ஒரு ஜிஎஸ்டின்னு போட்டு வஞ்சனை செய்து இந்த மாதிரி கஷ்டம் கொடுக்குற மோடி அரசுக்கு கடுமையான எதிர்ப்பை கொடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்த மேனிஃபெஸ்டோ தான் இது. இந்த மேனிஃபெஸ்டோல முதல் மேனிஃபெஸ்டோ பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. ரெண்டாவது கடன் தள்ளுபடி. விவசாயிகள் இந்தியா முழுவதும் இருக்கிற விவசாயிகளுக்கு பூரணமாக கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட், இறக்குமதி ஏற்றுமதிக்கு இருக்கிற கொள்கைகளை விவசாய நலன்களுக்காக நிலையான விலைகளை கவர்மெண்ட் நிர்ணயிக்கும். இதுக்கு ஒரு சட்டமே நிறைவேற்றப்படும். 4வது விஷயம் பிஎம் கேர்ன்னு சொல்லி இப்போ நடக்கிற ஸ்கேம் நம்ம கவர்மெண்ட் வந்தா பிஎம் கேர் நிதியில காப்பீட்டு திட்டத்தின் கீழே மாற்றங்கள் நிறைய செய்வாங்க. அதுல விவசாயிகளுக்கு 30 நாட்கள்ல அவங்க பயிர் இழப்பீடு செஞ்சா அந்த 30 நாட்கள்ல நம்ம கவர்மெண்ட் கொடுக்கணும்னு வாக்குறுதி அளிச்சிருக்கு. அதே மாதிரி சுவாமிநாதன் கமிஷன் பரிந்துரையின் பேரில் எம்எஸ்பி ரேட் விவசாயிகளுக்கு நிர்ணயிக்கப்படும். இதுதான் மொத்தம் 5 ஸ்கீம் காங்கிரஸோட. ஏதாச்சும் கேள்வி இருந்தா கேள்வி. லான்ச் எடுத்துலாமா?